அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். கோவிலுக்கு போகும்போது இத கையோடு கொண்டு போங்க. தெய்வம் உங்க கூடவே வரும். உங்க கஷ்டம் எல்லாம் அதே நாள்ல சரியா போயிடும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம விஷயத்தை நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிச்சயமாக இதுவரை நீங்கள் கேள்விப்படாத ஒரு ஆன்மீக தகவல் இப்போ நான் சொல்ல போற விஷயம். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜ்ய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை, எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, தீய செய்வினை பாதிப்புகள், குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, அதை மாதிரி கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ஒற்றுமை இல்லை, வீட்டில் வாஸ்து குறைபாடு, இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கனாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், தை அமாவாசை வரப்போகுது. பித்ருதோஷம் நீங்குவதற்கும் முன்னோர் சாபம் நீங்குவதற்கும் அன்றைய நாளில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இப்போ நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். இதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிறதுல 190 பேர் எதற்காக கோயிலுக்கு போவாங்கன்னா, ஏதாவது ஒரு தீராத மனக்கவலை, மனவேதனை, அதை எப்படி சரி பண்ணுறது. அது மொத்தத்தில் இந்த மனக்கவலையும் மனவேதனையும் எதனால் வரும்? ஒன்று குடும்பத்தில் சண்டை, அல்லது கணவன் மனைவி சண்டையால் வரும், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை, எதிரி தொல்லை, வருமானம் இல்லை, கடன் தொல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தால் முதல்ல நம்ம பாதிக்கப்படுறது மன ரீதியான ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்தது தான் ஆரோக்கிய குறைபாடாக அது மாறும். இதை சரி பண்ணணும் அப்படின்னா நாம் கோயிலுக்கு போகிறோம். அப்போ கோயிலுக்கு போகும்போது நம்ம வீட்டில் இருந்து இந்த ஒரு பொருளை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனக்கவலைகள் நீங்கும். நிறைய பேர் கேட்கலாம், அது எப்படிங்க ஒரு விஷயத்த செஞ்சால் அது உடனே நடக்குமா? நடப்பதற்கான சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதுதான் தெய்வ சக்தி, அதுதான் வழிபாட்டுடைய சக்தி. அதற்கான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டிலே இருந்துட்டு நான் எக்ஸாமே எழுத மாட்டேன், நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஆக மாட்டோம் இல்லையா? நம்ம அதற்கான முயற்சியையும் அதற்கான வேலையும் நம்ம திறம்பட செய்யணும். அது மாதிரி கோயிலுக்கு போய் பிரார்த்தனையை மட்டும் வச்சுட்டு வந்துட்டா போதாது, அதற்கான முயற்சியையும் செய்யணும். நீங்கள் சொன்னீங்களே அதை நான் செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, நிறைய பேரே கேட்டிருக்காங்க. அதற்கு நான் முக்கியமான விஷயம், இப்போ முக்கியமான பதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சி ரொம்ப அவசியம், நம்பிக்கை அதை விட கூடுதல் அவசியம். நம்பிக்கையோடு செய்கிற காரியங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வழிபாடு, நம்பிக்கை, முயற்சி, இந்த மூன்றும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வெற்றி நிச்சயமாக இருக்கும். சரி, கோயிலுக்கு போகும்போது வீட்டில இருந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருள் என்ன, அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் எடுத்துகிட்டு போகணுங்க. சுத்தமான தண்ணீர் ஒரு பாட்டிலில் எடுத்துக்கோங்க. அதுவும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம எப்பவுமே குலதெய்வ கோயிலுக்கு வெல்லம் கொண்டு போவோம், அடுத்தது எலுமிச்சம்பழம் கொண்டு போவோம், பச்சரிசி கொண்டு போவோம், இதை மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போவோம் இல்லையா? நம்மளுடைய தீராத பிரச்சனை தீர்வதற்கு நம்ம வீட்டில் சுத்தமான தண்ணீர், கிணறு இருந்துச்சுன்னா கிணத்து தண்ணி, வீட்டில் உங்கள் வீட்டில் அடிபைப்பு இருந்துச்சுன்னா பைப்பில் நீங்கள் பிடிச்சி வைப்பீங்க இல்லையா, நிறைய குடத்தில் பிடிச்சி வைப்பீங்களா, அந்த தண்ணீரை நீங்கள் கோயிலுக்கு கொண்டுட்டு போய், கோயிலில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விருட்சம், மரம் கண்டிப்பாக இருக்கும். எல்லா கோவில்கள்லையுமே கோயில் விருட்சம்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த மரத்தோட வேர் பகுதிக்கு தண்ணீரை ஊற்றிட்டு வரணும். நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டுட்டு போய் ஊற்றக்கூடிய அந்த தண்ணீரால் உங்கள் தீராத துன்பங்கள் நிச்சயமாக தீரும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயத்த இன்னைக்கு செய்யணுமா, நாளைக்கு செய்யணுமா, இந்த நேரத்தில் செய்யணுமா, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ஒரு மன நிம்மதி ஏற்படுறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அனுபவபூர்வமாக நான் இந்த விஷயத்தை நான் அடிக்கடி செஞ்சு எப்பெல்லாம் ஒரு தீராத ஒரு மனவேதனையாக இருக்குது, ஐயோ நம்மளால் இதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது கோயிலில் போய் அந்த விருட்சத்தில் தண்ணீரை ஊற்றிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக புதிய சிந்தனைகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். இதை இப்படி ஃபேஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள். அந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்தோட காற்று அல்லது நிழல் படுற இடத்துல நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய சிந்தனைகள் வலுப்பெறும். ரொம்ப ரொம்ப எளிதான விஷயந்தான். இதை எல்லாரும் செய்யலாம், எல்லா நாளையும் செய்யலாம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.